அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிவனின் திருவிளையாடல்கள் சொல்வோம். அந்த திருவிளையாடல்கள் ஒன்று தாங்க பார்வதி தேவி பார்த்தீங்கன்னா மீனவ மகளாக மலர்ந்தா. அந்த மகளை பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மணந்த திருத்தலம் தாங்க இந்த மாரியூரில் அமைந்திருக்கக்கூடிய பூவேந்திநாதர் உடனுரை பவள நிற வள்ளியம்மன் திருக்கோவிலாக அமைந்திருக்கு. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சென்று வழிபட்டிங்கன்னா முன்னோர்களால் செய்யப்பட்ட பாவங்கள் நீங்கிடும், சனி தோஷம் நீங்கிடுங்க. இந்த ஆணையத்தை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வை பெறுவதற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆலயம் எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாயல்குடி அருகே இருக்கக்கூடிய மாரியூர் கிராமத்தில் தான் பூவேந்தியநாதர் கோவில் அமைந்திருக்குங்க. இந்த கோவிலை ஒரு முறம் சென்று தரிசனம் செய்து வந்தாலே முன்னோர்களால் செய்யப்பட்ட பாவங்கள்னே உங்களுக்கு இருக்கக்கூடிய சனிதோஷம் அனைத்து நீங்கிடுங்க. அதே போல் இந்த கோவில் எங்கே அமைந்திருக்குன்னா ராமநாதபுர மாவட்டத்தில் தான் கடற்கரை கிராமமான மாரியூரில் இந்த ஆலயம் அமைந்திருக்கு. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பூவேந்தியநாதர் உடனுரை பவள நிற வள்ளியம்மன் கோவில் அமைந்திருக்குங்க. இங்கு ராமாயண இதிகாசத்தில் ராவணன் பூஜித்த தலமாகவும் சொல்வாங்க. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா காடுகள் நிறைந்த இந்த பகுதியில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே முனிவர் ஒருவர் கடும் தவம் புரிந்திருக்காரு. ஆண்டுக்கு ஒரு முறை கண் விழித்து பூவேந்தியநாதரை வழிபட்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் தியானத்துக்கு சென்றுவார். அப்படியே அவர் அங்குள்ள மரத்தில் ஒரே ஒரு பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு மீண்டும் தவத்தை தொடங்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. ஒரு முறை அந்த பழம் அங்கிருந்த தெப்ப குளத்துக்குள்ளே விழுந்துடுச்சுங்க. அந்த குளத்தில் தண்ணீரை எடுத்த பெண் ஒருவருடைய பாத்திரத்துக்குள்ள அந்த பழம் போயிடுச்சு. பழத்தை சாப்பிட கண் விழித்த முனிவரும் பார்த்தீங்கன்னா பழம் பெண்ணின் பாத்திரத்துக்குள்ளே சென்றதை அறிந்து சாபம் விடுறா. இதனால் அந்த பெண்ணின் உடல் பாகங்கள் அனைத்தும் அழுகி தொடங்கிடுச்சு. மேலும் இதனால் அந்த பெண்ணினுடைய உடல் பாகங்கள் பார்த்தீங்கன்னா அழுகி வர ஆரம்பித்ததும் தனக்கு சாப விமோச்சனம் கிடைக்க வேண்டி சிவனை வேண்டி வழிபடுறா. அப்போது பலத்த சூறைக்காற்றில் கடல் மண்ணால் பறந்து மழையாக பொழிந்து கோயில் மூடப்பட்டுருச்சு. மணல் மாரியாக பெய்த ஊர் என்பதால் இந்த ஊருக்கு மாரியூர்னு சொல்லுவாங்க. அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பகுதிக்கு வேட்டைக்கு வந்த பாண்டிய மன்னனுடைய குதிரை கால் இடறி விட்டு கீழே விழுந்துடுச்சு. இதனால கீழே விழுந்த மன்னனுமே அங்கிருந்த சிவலிங்கத்தின் ஒரு பாகத்தை பார்க்கிறானா. அங்கு தோண்டி பார்க்கையில சிவலிங்கம் தலையில பூ ஒன்று பூஜித்த நிலையில இருந்திருக்கு. இதனால் சிவலிங்கத்துக்கு பூவேந்தியநாதர்னு பெயர் சூட்டி அங்கிருந்த அம்மனுக்கு பவள நிற வள்ளியம்மனு பெயர் சூட்டி ஆலயம் எழுப்பி வழிபட தொடங்கியிருக்கான். நாளடைவில் பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னன் வழிவந்த ராமநாதபுர சேதுபதி மன்னர்களுமே இந்த சிவலிங்கத்தை வழிபட வந்திருக்காங்க. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை வழியாக சென்றோம்னா உத்திரகோசை மங்கே சிவன் ஆலயத்துக்கு செல்லலான்னு கூட சொல்கிறாங்க. இந்த கோவிலில் பாறைகள் கொண்டு பூதங்கள் கட்டிய கிணறு ஒன்று இருக்குதுங்க. அதில் எலுமிச்சை பழம் போட்டா நிச்சயம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மேலச்சேவனூர் சிவன் ஆலய கிணற்றில் நீங்கள் பார்க்க முடியுங்க. மேலும் இந்த கோயிலில் மின்னை மரம் தலைவிருச்சமாக அமைந்திருக்கு. இதனை சுற்றி வந்தால் முன்னோர்களால் செய்த பாவங்கள்னே சனிதோஷம் அகலுன்னு சொல்லுவாங்க. மேலும் நாள்பட்ட நோய்களால் அவதிப்படுபவங்களுக்கு நோய் தீரும், குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க. மேலும் இந்த ஆலயத்தில் அருகே கடல் இருப்பதால் ராமேஸ்வரம் சேதுக்கரைக்கு அடுத்தபடியாக அமாவாசை தினங்களில் பக்தர்கள் இந்த கடலில் புனித நீராடுவாங்க. ஆண்டுதோறும் மார்கழி மாத பௌர்ணமி தினத்தில் பார்த்தீங்கன்னா இங்கு திருவிழாவாக கொண்டாடப்படுது. மேலும் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் புராணத்தில் வரக்கூடிய வலைவீசு பாடலை இங்கு நடைபெற்றதாகவும் சொல்லுவாங்க. அந்த விழாவும் திருக்கல்யாண விழாவும் இங்கு ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. மேலே இங்கு பிரதோஷ காலங்களாக சிறப்பு வழிபாடும் தினந்தோறும் 4 கால பூஜைகளும் நடத்தப்படுது. விரத காலங்களில் பக்தர்கள் வந்து கடலில் குளித்துட்டு இந்த கோவிலில் மலையணித்து விரதத்தை தொடங்குவாங்க. சனிக்கிழமையில பித்ருதோஷம் சடங்குகளும் கடலில் நடத்தப்படுது. இந்த கோவிலில் ராமநாதபுர சமஸ்தான தேவஸ்தான கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய நடத்திய திருவிளையாடல்கள் 64ன்னு தெரியும். அவற்றில் ஆழ்கடலில் யாருக்குமே அடங்காத பல அட்டூழியங்களை புரிந்த பயங்கர சுறாமனை அடக்கி மீனவர் குல மகளாக அவதரித்த உமாதேவியை
கரம் பிடித்து மனம் முடித்த திருத்தலந்தாங்க இந்த மாரியூர் கடற்கரையில் அமைந்த ஆலயம். இங்கு பவள நிறவள்ளி அம்மன் சமேத பூவேந்திநாதர் கோவில் அமைந்திருக்கு. இது திருவிளையாடல் புராணத்தின்படி பார்த்தீங்கன்னா 57வது நிகழ்வாக வலைவீசிய படலத்தை குறிப்பதாகவும் சொல்கிறாங்க. இந்த கோவில் பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் மாலை பொழுது நேரத்தில் தனிமை இடத்துல பரம்பொருளாகிய ஈசனும் 4 வகையான வேத நூல்களினுடைய உட்பொருளை பார்த்தீங்கன்னா உமாதேவிக்கு விளக்கி கொண்டு இருந்தாராம். அந்த நேரத்தில் சிறிது நேரத்தில் அங்கு வந்த விநாயகரும் முருகனுக்கும் அன்னியின் மடியில் அமர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதே எதிர்பாராத உமாதேவியும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கவனத்தை மறந்து குழந்தைகளுடன் பேச ஆரம்பித்துட்டா. தர்மநெறி சாத்திரங்களை செல்லக்கூடிய வேத தத்துவங்களை புறந்தள்ளிட்டு குழந்தையை பாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த பார்வதி தேவியை பார்த்தீங்கன்னா கோபத்துடன் ஈசன் பார்க்கிறாரு. எந்தவித தர்மமோ முறையான விரத நெறிகளோ எதுவுமே அறியாத மீனவர் குலத்தில் நீ ஒரு பெண்ணாக பிறப்பாயின்னு ஈசனும் உமாதேவியே சாபமிட்டிருக்காரு. இதனை கேட்டதும் பார்வதி ரொம்ப கவலை அடைந்துட்டாங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா தேவி இதற்காக வருந்த வேண்டாம், நீ மீனவர் மகளாக வளர்ந்து பருவம் அங்கே அடையக்கூடிய நேரத்தில் நானே நேரில் வந்து உன்னுடைய கரண் பிடிப்பேன்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாரு ஈசனுமே. தாய்க்கு இப்படி ஒரு சாபம் கொடுத்த தந்தையினுடைய செயலால் பார்த்தீங்கன்னா கடு ஆத்திரம் அடைந்தாங்க ஆணைமுகம் கொண்ட விநாயகரம். இந்த வேதங்களால் அல்லவா என் தாய்க்கு சாபம் ஏற்பட்டது, இவைகள் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்காரு விநாயகர். பின்னர் அடுத்த கணமே பார்த்தீங்கன்னா வேத சுவடிகளை எல்லாம் தூக்கி கடலில் வீசிட்டாரு. அதே போல் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆறுமுகனும் தன் பங்குக்கு தனது தந்தையினுடைய கையில் இருந்த சிவஞான போத சுவடிகளையும் பிடுங்கி கடலை வீசிட்டாரு. இதே சற்று எதிர்பாராத சிவபெருமான் பார்த்தீங்கன்னா ரொம்ப திகைத்து போய் நின்றிருக்காரு. இதனால் ஈசனினுடைய கோபமும் தாங்கள் தனித்திருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அனுமதி இல்லாமல் குழந்தைகளை உள்ளே அனுமதித்த நந்தி பகவான் மீது திரும்பிடுச்சுங்க. இத்தனை அசம்பாவிதங்களும் பார்த்தீங்கன்னா காரணமானவன் நீதானே, என்னை நீ பயங்கர சுறா மீனாக பிறந்து பிறரது வசைகளுக்கு ஆளாய்வாயின்னு சாபமிட்டிருக்காரு. அதன்படி தாங்க அழகிய கடற்கரை தலமான மாரியூரில் ஒரு சிவபக்தராய் விளங்கக்கூடிய மீனவர் குடும்பத்தில் பார்வதி தேவி மகளாக பிறக்கிறார். வருடங்கள் பல உருண்டோடியது. மனம் முடிக்கக்கூடிய பருவமங்கியாக இப்போது பார்வதி வளர்ந்துட்டா. அதே சமயம் அன்றாட வாழ்க்கடலில் மீனவங்களுக்கு தொடர்ந்து பல தொல்லைகளை கொடுத்து வந்தது ஒரு கொடியர் சுறாங்க. ஒரு கட்டத்தில் இனியும் சுறாவினுடைய அட்டுலத்தை தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு முடிவெடுத்த மீனவ தலைவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் ஆழ்கடலில் சென்று துன்புறுத்தக்கூடிய சுறாவை அடக்கி வராங்களோ அவங்களுக்கே தன்னுடைய மகளை மனைமுடித்து தருவதாகவும் வாக்களித்திருக்காரு. இந்த தகவல் கட்டுத்தீ போல எங்குமே பரவியது. அந்த சமயந்தாங்க பார்வதி தேவியை ஆட்கொண்டு பார்த்தீங்கன்னா கரம் பிடிக்க வேண்டிய தருணனே முடிவெடுத்தாரு இறைவனுமே. மீனர் பார்த்தீங்கன்னா மீனவ வேடம் பூண்டு மாரியூருக்கு வந்த இறைவனும் சூறாவை அடக்க வந்திருப்பதுவாக சொல்லிடுறாரு. என்னை பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள செல்ல திட்டமிடுறாரு. இதையடுத்து ஆழ்கடலில் ஆர்ப்பாட்டம் செய்து வந்த சுறாவை இறைவன் தன்னுடைய வலையில எளிதாக பிடித்திட்டார். கரையில் இருந்த மீனவர்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாங்க. மீனவ தலைவனின் வாக்குப்படி மகளான பார்வதியை கரம் பிடித்திருக்காரு சிவன். இந்த சுவையான புராண நிகழ்வு நடந்ததை எடுத்துக்காட்டும் விதமாக இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமினால் கடலுக்குள்ள வலை வீசும் படலத்தை உண்மை சம்பவம் போல நடத்தி கொண்டாடி மகிழ்வாங்க. இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கக்கூடிய தல விருட்சத்திற்கு அமாவாசை நாள சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படுது. திருமண தடை, கணவன் மனைவி ஒற்றுமைன்னு, வேலைவாய்ப்பு, நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கோர்ட்டு வழக்குகளை பிரச்சனைகளுக்கு யாகம் வளர்த்து பரிகார பூஜையும் செய்கிறாங்க. செவ்வாய், வெள்ளிக்கிழமை ராகு கால வேலைகளை இங்கு பவள மகளிர் குழுவினரால் பார்த்தீங்கன்னா அம்பாள் துதிப்பாடல்களும் பாடப்படுது. தினமும் இங்கு 4 கால பூஜை நடத்தப்பட்டு வருதுங்க. பிரதோஷ வழிபாடு, தேய்பிரை அஷ்டமி, ஐப்பசி அன்னாபிஷேகம், கார்த்திகை முதல் சோமவாரத்தில் 108 சங்காபிஷேகம் வழிபாடும், ஆடிப்பூர அம்பாளுக்கு வளைகாப்பும், விநாயகர் சதுர்த்தி, கார்த்திகை, மார்கழி மாதத்தில் சுவாமி ஐயப்பன் சன்னதியில்
விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பஜனை வழிபாடு நடத்துகிறாங்க. இங்கு கோவில் நடைத்திறக்கக்கூடிய நேரமாக காலை 5 முதல் 12 மணி வரை, 4:30 முதல் இரவு 8 மணி வரை கோவில் திறந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வேலை இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.